இன்றைக்கி என்னோட ஒரு நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஹேர் பேக்குக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஹேர் கட் பண்ணதுலேருந்து ஹேர் பேக்கெல்லாம் போடுறதே இல்லை. அதெல்லாம் இன்னையிலேருந்து கண்டினியூ பண்ணிவிட்டேன். குளிச்சுட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதும் ஈவினிங் ஆனதும் சிந்து வந்திருந்தாங்க. ஃப்ரிட்ஜில் வேறு கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு. சரி அது சாப்பிட்லான்னு நாங்கள் 3 பேரும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான், வைஷாக, சிந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறம் அவளும் வீட்டுக்கு கிளம்பிட்டான். நைட்டு போல் நானும் வைஷாகும் அப்போ தான் ரொம்ப நாளாக டெம்டிங்காக இருந்த மேங்கோ ஸ்மூத்தி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரி அது கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு நானும் வைஷாகும் ஒரு கடையில் ஏறினோம். ரீசெண்டாக தான் இந்த கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இந்த செகண்ட் வாட்டி வரோம். ஃபர்ஸ்ட் வாட்டியே மேங்கோ ஸ்மூத்தி சாப்பிட்லான்னு பார்த்து வச்சுட்டு செகண்ட் வாட்டி சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அதுவும் ரியல் ஃப்ரூட்டில் பண்ணியிருந்தாங்க. மேங்கோலாம் நிறையாவே போட்டிருந்தாங்க. அதில் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடும்போதும் மேங்கோட பீசஸ் இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. மேங்கோ பிடிக்கிறவங்களுக்கு இது ஒரு மஸ்ட் ட்ரை தான். கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கணும். சூப்பராக இருக்குது. அப்புறம் நான் ஏன் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கேன்னா, நான் தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கிடையில தான் வைஷாகு போகலான்னு சொன்னாங்க. அதனால தான் ரெடி ஆகாமே நானும் அப்படியே கிளம்பிட்டேன். நீங்கள் கரூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். நான் ஒரு நாள் டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். வைஷாகு ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் கொஞ்சமாக கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அப்போது நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் பாய்.